இந்த வீடியோவில் மூட நம்பிக்கையினுடைய உச்சம் அது சம்மந்தமாக பல்வேறு அப்பா இவ்வளோ கேவலமாக இருக்கா அதெல்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த நபர் பார்த்திங்கன்னா ஒரு குடம் ஃபுல்லாக பால் வாங்கி கங்கை நதியில் போடுறாரு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த பால் எடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவர் அந்த பொண்ணுங்கிட்ட பால் கொடுக்காம அப்படியே கங்கை நதியில் போட்டுடுறாரு. இந்த நபர்களை எதுக்கு பால் கங்கை நதிக்குள்ளே போடுறாங்கன்னா அவங்களுடைய பாவத்தை புனிதமாக ஆக்குறதுக்கு, ஓகேவா? அவங்களுடைய பாவத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு கிடையாது, அவங்க பண்ண பாவத்தை புனிதமாக ஆக்குறதுக்கு. இந்த பால் பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டில் கிடைக்காது. இது அங்கே இருக்க கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ரேட்டில் தான் விற்பாங்க. அந்த சின்ன பொண்ணுங்க பால் வாங்குறாங்களே அவங்க பெரும்பாலான ஆல்மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்திங்கன்னா தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த இடத்துல இந்த கங்கை ரிவரில் பால் ஊற்றுறதுக்கு கேனு எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. மூட நம்பிக்கை வியாபாரம். என்னது கால் மட்டும் இங்கே இருக்குது, கை தலையெல்லாம் இங்கே. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. இந்த நபரு அந்த நபருடைய கால் பாதையை கழுவிட்டு அதை குடிப்பாரு. அப்படி குடிச்சா அந்த நாயுடைய புனிதம் இவருக்கு அப்படியே வரும்னு இவரு நம்ப வச்சிருக்காங்க. இவர் எப்படி அந்த நாய் கடவுளுக்கு நெருக்கமான நபருன்னு நம்பினாரு எனக்கு புரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரியும். ஒரு மதத்தை வச்சு மற்றவனை அடிமையாக்கி அந்த நாய்க்கு இவனுங்களுக்கு என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், எப்படி வேணாலும் வச்சு செய்யலாம், இவனுங்களை எப்படி பண்ணாலும் பைசா கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது இருக்கிற வரைக்கும் பிஜேபி தான் இந்தியாவை ஆட்சி செய்யும்.